வணக்கம் மகர ராசி அன்பர்களே. பண வரவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அன்பர்கள். எதையுமே யோசித்து செய்வது, யோசிக்காமலும் செய்வது என்ற இரண்டு கோட்பாடுகளையும் ஒருங்கே கொண்டவர் நீங்கள். செஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதும் உண்டு. இந்த ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் மகர ராசி உண்டு அப்படிங்கிறது தெரியும். அதே போல் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் அதை மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒன்று ஐடியாஸும் உண்டு அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சகஜமாக போயிட்டுருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடமான மிதுன ராசிக்குள்ளரை சூரிய பகவான் இருந்தது உங்களுக்கு பண வரவை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் 7ஆம் இடம் என்ற கடகராசிக்குள்ளர் போகிறார். 7ஆம் இடத்துலேருந்து தந்தை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்காரர் பார்க்கறதுனால சில செலவுகளும் அலைச்சல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்ததற்கு நல்லதொரு சுகத்தையும் கணவன் மனைவியுடைய அந்யோன்யத்தையும் பெற்றுத்தரும். அஷ்டமம் அப்படிங்கிற 8ஆம் இடத்துல அமர்ந்தக்கூடிய செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு சில விஷயத்தில் பயத்தை ஏற்படுத்துகிறார். குடும்பத்திலே சில கவலைகள் உண்டு. எப்படி மேக்கப் பண்ண போகிறோம் தெரியலீங்களே அப்படின்னு பண விஷயத்தில் சில டார்க்னஸ் அதுக்கப்புறம் கிளியர் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். கருமேகங்கள் மறைத்து விட்டு சூரியனை மறைத்திருக்கும். அப்புறம் காற்று அடிச்சிட்டோன்னு அங்கே சூரியன் தெரிகிற மாதிரி கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருட்டு அப்படிங்கிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கொடுக்கறது குரு தன் பார்வையாலே 2ஆம் பார்வையான குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிறத பார்ப்பதும், தொழில் ஸ்தானமான துலாஸ்தானத்தை பார்ப்பதும், தனுசு என்ற விரயஸ்தானத்தை பார்ப்பதனாலும் வரவுக்கேற்ற செலவுகளை அழகாக மேக்கப் பண்ணி கொள்ள முடிகிறது. சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலே உள்ள பிரயாணம் செய்யும்போது ராகுவுடன் சேர்ந்திருக்கும் காலகட்டங்களிலே குருவின் பார்வையாலே உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனாலே 17 தேதி போதுவெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும். எதிர்பார்க்காத தன வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு செய்திகள் காத்திருக்கிறது. அதனால் சுப செலவுகள் நிறைய இருக்கு. பிரயாணங்கள் உண்டு. வெளிநாட்டு பிரயாணங்களினுடைய நிறைய அந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக அமைக்கூடும். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரத்திலே காலாஷ்டமி அன்று சிவனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன்.